ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போறீங்க. இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லெமன்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? லெமனை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் இதில் வந்து கொஞ்சம் அந்த லெமன் ஜூஸு இருக்குங்க. அதனால் இதை நீங்கள் தூர போடாதீங்க. இது 2 விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த லெமனில் மஞ்சத்தூளை போட்டுட்டு நம்ம காலில் உங்களுக்கு விரல்லலாம் வலி இருக்கும் இல்லையா? நகை சுத்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அந்த இடத்துல இந்த மஞ்சளோட இந்த லெமனும் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இதில் இருக்கிற வலி எல்லாமே காணாமல் போயிடும். நீங்கள் கால் விரலுக்கு மட்டும் இல்லைங்க, கைகள் எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் இச்சிங்காக இருக்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்களோ அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் இந்த நகத்துலலாம் இதை சூப்பராக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுடலாம். நம்ம நான்வெஜ்ஜெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணும்போதும் சரி, இல்லைன்னா அரிப்பு தரக்கூடிய காய்கறிகள்லாம் யூஸ் பண்ணும்போதும் சரி, கைகள்லலாம் உங்களுக்கு அரிப்பு ஏற்படும். ஒரு விதமான ஸ்மெல்லாம் இருக்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இந்த மாதிரி லெமனில் மஞ்சத்தூளை தடவிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நகம் வளர்க்குறவங்க இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா, அந்த நகம் வளர்க்குறதுனால உள்ள ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ் பண்ணலாம். நான் நெயில் வளர்க்குறதுனால இதை அடிக்கடி நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் சும்மாவே வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு வந்தோன்னா, நம்ம நகம் வளர்க்கும்போது அந்த இடம்லாம் நல்லா க்ளீனாக, நீட்டாக இருக்கும். நம்ம வாழைக்காலாம் கட் பண்ணும்போது நகைக்கடுகள்லாம் பிளாக் ஆகிடும் இல்லையா? அந்த மாதிரி இதை நம்ம தேய்க்கும் பொழுது அந்த கலர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நான் வாழைக்காய் தாங்க வறுத்துட்ருக்கேன். எப்போவுமே தவால தான் நான் ஃப்ரை பண்ணுவேன். அன்றைக்கி கொஞ்சம் நிறைய வேலை இருந்ததுனால நான் டீப் ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு எண்ணெயில் தான் நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது 3வது முறை தான் நான் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த எண்ணெய்லாம் கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இந்த அளவுக்கு நம்ம வாழைக்காய் வறுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த மசாலாலாம் இறங்கி கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த எண்ணெய் எல்லாமே உங்களுக்கு கருகி ஒரு மாதிரி ஆகிடும். இது திரும்பவும் யூஸ் பண்ண முடியுமானா, அப்படியே நம்மளால யூஸ் பண்ண முடியாது. இப்போ இத எல்லாமே நான் பொரிச்சு எடுத்துட்டு, இத எப்படி நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத தான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். நான் யூசுவலா ஏதாவது டீப் ஃப்ரை பண்ணேன்னா, இப்படி தான் நான் இந்த எண்ணெய எடுத்து யூஸ் பண்ணுவேன், ரீயூஸ் பண்ணுவேன். எப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, ஃபுல்லா நான் பொரிச்சு எடுத்துட்டேன். எந்த அளவுக்கு அது கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்க. இப்போது யூசுவலா நான் எண்ணெய் இதில தான் ஊற்றி வைப்பேன். அது காலி ஆயிடுச்சு. இப்போ இதில நான் வந்து அதை நான் எடுத்து வைக்க போகிறேன். அதுக்கு நான் ஒரு வடிகட்டி தான் எடுத்துக்கிறேன். நல்லா காஞ்ச நிலமையில இருக்கணும் இது. நல்லா காஞ்சி போய் தான் இருக்குது. ஈரம் எல்லாம் பார்த்துக்குங்க. இப்போ இதில் வந்து நான் ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சுக்கிறேன். டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டுட்டு நம்ம அந்த எண்ணெய் இருக்கு இல்லையா? அந்த எண்ணெய் எல்லாத்தையுமே நம்ம இதில் அப்படியே ஊற்றிடலாம். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு நம்ம ஊற்றும்போது என்ன ஆகும்னா, சூப்பராக உங்களுக்கு வடிகட்டிரும். அதே நேரத்தில் நம்ம ஃபில்டர் வச்சுருக்கோம் இல்லையா? அந்த ஃபில்டரில் வந்து இந்த மசாலா எதுவுமே போய் நமக்கு உள்ளே போய் சேர்ந்துராது. நம்ம இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கிறதுனால அதுலேயே அந்த மசாலாலாம் இருந்துரும். ஆயில் மட்டும் நமக்கு அழகாக அதில் வந்து விழுந்துரும். வடிகட்டிலே உங்களுக்கு ஆயில் மட்டும்தான் இருக்கும். அது வந்து நம்ம சோப்பு போட்டு வாஷ் பண்ணி சூப்பராக எடுத்துட முடியும். இப்போ எல்லா எண்ணெயுமே நான் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு கரண்டியால் வலிச்சு போட்டுடுறேன். ஏன்னா நம்ம காசு கொடுத்து வாங்குகிற ஒவ்வொரு பொருளையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. அதனால் இதை நம்ம ஒரு தாளிப்புக்கு யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு எண்ணெய் வரும். பாருங்கள், இதை விட இன்னும் எண்ணெய் ஜாஸ்தியாக வரும். இதை நான் இப்படியே பிடிச்சிட்டும் இருக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம எப்படி அந்த பொருளை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்படி பிடிச்சிட்டே நிற்க முடியாது. நமக்கு அடுத்த வேலை இருக்குது. ஏன்னா எனக்கு வீடியோலாம் எடிட்டிங் பண்ணணும். அதனால் நான் என்ன பிளான் பண்ணேன்னா, ஒரு ஹைட்டான ஒரு பானையை வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நான் இதை வச்சுட்டேன். பாருங்கள், கொஞ்சம் ஹைட்டாக அந்த புடியை மட்டும் அந்த இடத்துல வச்சுட்டு மேலே இந்த மாதிரி கப்பை வச்சுக்கிறேன். வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு கொஞ்சம் ஹைட் வந்துடும். ஹைட் வரும்போது அதில் டச் ஆகாமல் அந்த எண்ணெய் எல்லாமே எனக்கு அந்த பாத்திரத்தில் அழகாக எனக்கு கொட்டிடும். இதை ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீயாக நம்ம ஆஃப்டர்நூன் டைமில் தான் இதை பண்ணணும். அப்போ தான் நம்ம கிச்சனுக்கு அதிகமாக வரமாட்டோம். அந்த டைமில் இதை அப்படியே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து தான் நான் வந்து இப்போ பார்க்க வந்திருக்கேன். பாருங்கள், இப்போ எல்லா எண்ணெயும் எனக்கு மேக்ஸிமம் இறங்கியிருக்கும். ஆனாலும் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம லைட்டாக இதை மட்டும் கொஞ்சம் ஒரு அழுத்திட்டு கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலும் கொஞ்சம் கொட்டிடும் இல்லையா? பார்த்தீங்களா? கொஞ்சம் 2, 3 சொட்டு மட்டும் அதில் எண்ணெய் வருது இறங்கி. கொஞ்சம் நம்ம அழுத்திட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் வந்திருக்குன்னு. நல்ல கிளியராகவும் இருக்குது.
நம்ம மசாலாலாம் போட்டிருக்கிறதுனால கலர் மட்டும் உங்களுக்கு அதே மாரி இருக்கும். நம்ம காரக்குழம்புலாம் செய்யும்போது, வத்த குழம்பு இதுக்கெல்லாம் நம்ம இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப உங்களுக்கு கலர் வித்தியாசம் தெரியாது. சூப்பரா ஒரு 2 குழம்பு வைக்கிற அளவுக்கு இத நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த மாரி மெத்தட்ல நீங்களும் இந்த எண்ணெய வடிகட்டி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப அடுத்தது இந்த மசாலா பொடி இருக்கு இல்லையா? இத வந்து நம்ம தூர போட போறதில்ல. இது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லா ஆகப்போதுங்க. இது எதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா ஆகப்போகுதுன்னா, நைட்டு கிச்சனில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம் எல்லாத்தையும் நான் கழுவி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் சிங்க்கை நான் க்ளீன் பண்ண போகிறேன். சிங்க்கில் இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இந்த இடத்தையும் நம்ம நல்லா டீப் க்ளீன் பண்ணிக்கணும். டெய்லியுமே இதை நம்ம க்ளீன் பண்ணி வைக்கலாம். ஒரு 2 டேஸாக நான் இதை க்ளீன் பண்ணலை. இப்போ தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். பாருங்கள், நல்ல சோப்பு போட்டு நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 2 டேஸாக நான் ஏன் க்ளீன் பண்ணலன்னா, கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால பாத்திரம் மட்டும் கொஞ்சம் கழுவி கழுவி வச்சுட்டேன். ரொம்ப டீப் க்ளீன் நான் பண்ணலை. இன்றைக்கி தான் நான் இதை க்ளீன் பண்ணிக்கிறேன். அதனால் என்னாச்சுன்னா, இது வழியாக கரப்பான்பூச்சி எனக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த கரப்பான்பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா பொடி, அதை அப்படியே நான் இதில் வச்சிட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இதில் அப்படியே வச்சு விட்டுறணும். இந்த மசாலா எண்ணெய் ஸ்மெல்லுக்கு இந்த கரப்பான்பூச்சி வந்தால் கூட அதுலேயே நமக்கு சிக்கிக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு முறை வச்சு பார்த்துருக்கேன். அதுக்கு எனக்கு ரொம்பவே சூப்பராக பெனிஃபிட்டாக இருந்துச்சு. அதனால தான் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த ஜல்லடை மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி கவுத்து போட்டுடணும். இந்த மாதிரி கவுத்து போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி ஒரு முறை எனக்கு வைக்கும்போதும் இதில் வந்து கரப்பான்பூச்சி எனக்கு கிடச்சிது. இப்போவும் நான் காலையில் வந்து தான் இதை எடுத்துகிட்ருக்கேன். இதில் இதை எடுக்கும்போதே 2, 3 கரப்பான்பூச்சி அதுலேயே செத்து இருந்துச்சு. என்னால் கரெக்டாக உங்களுக்கு காட்ட முடியல. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இது கரப்பான்பூச்சி தான். குட்டி கரப்பான்பூச்சிலாம் இருக்குது இல்லையா, இப்போல்லாம் நிறைய வீட்டில் அது நடமாடிட்டு இருக்கு. அந்த கரப்பான்பூச்சி தான் இது. இதை நான் வாஷ் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி சிங்க்லேருந்து வர கரப்பான்பூச்சி இதுக்குள்ளே வந்தால் கூட உங்களுக்கு மசாலா ஸ்மெல்லுக்கு வந்து இதில் மாட்டிக்கும். அதுக்கப்புறமா இதுலேயே இருந்து இந்த மாதிரி செத்து போயிடும். இதில் 2, 3 இருந்துச்சு. நான் வந்து அதை எடுக்கும்போதே அதிலே நல்லா நசுங்கி போச்சு. இது ஒன்று தான் உங்களுக்கு நல்லா காட்ட முடிஞ்சது என்னால். பாருங்கள் எந்த அளவுக்கு அது நசுங்கி செத்து போயிருக்குன்னு. இது ரொம்பவே எஃபெக்டிவாக எனக்கு இருந்துச்சுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக இந்த வீடியோவை யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.